வணக்கம். நான் உங்கள் மூர்த்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, மூட்டாம்பட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு ஷார்ட்ஸில் முன்னாடி போட்டிருப்பாங்க. இது அதோட ஃபுல் வீடியோ தாங்க இது. இது வந்து மீட்டருங்க. மீட்ரு வந்து போர்ட்டிகாலே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். இது வந்து போர்ட்டிகாலோட சுவிட்ச் போர்டுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இது வந்து சிட் அவுட்டுங்க. சிட் அவுட்டில் வந்து ஒரு போர்டு, இங்கே வந்து இன்வெர்ட்ரு பாயிண்ட்டுங்க. இன்வெர்ட்ரு பாயிண்ட் வச்சு எங்கள்கிட்டயே டிபிக்காக பிளான் பண்ணிட்டோம். டிபி கீழே ஒரு சுவிட்ச் போர்டுங்க. இந்த பைப் பார்த்தீங்கன்னா 2வேங்க. போர்ட்டிகாலுக்கும் சிட் அவுட்டுக்கும் 2வே கண்ட்ரோலுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலுங்க. இது ஹாலில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோங்க சுவிட்ச் போர்டு. இது பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கருக்கும் இருக்கும். ஸ்பீக்கரு ப்ளஸ் வந்து டியூப்லைட் பாயிண்ட்லாம் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பாக்ஸ் இவ்வளோ பாக்ஸ் இருக்குது. இது வந்து ஷோர்ட் கேஸ் அடிக்கிறாங்க. டிவி பாயிண்ட்டுங்க இது. பாருங்கள், நம்ம ஒர்க்கை பாருங்கள், நீட்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஃபுல்லாக அதுக்காக தான் இவ்வளோ பாக்ஸ் இருக்குன்னு பார்க்க வேணாம். ஃபுல்லாக ஸ்பீக்கரு, அப்புறம் சர்க்யூட்டுங்க, அப்புறம் பாயிண்ட்டு, அதெல்லாம் சேர்த்து தான் இவ்வளோ பாக்ஸ் தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூஜை ரூமுங்க. பூஜை ரூம் வந்து ஹால்லேயே வருதுங்க. ஹாலுக்கு டிவிக்கு பின்னாடி வந்து பூஜை ரூமு, அதனால் அதுலேருந்தே பாயிண்ட் எடுத்துருவோம். இது வந்து அடிஷ்னல் ப்ளக் பாயிண்ட்டு, அப்புறம் 3 பாயிண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து அதோட ஸ்விட்ச் போர்டுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து பூஜை ரூமுக்கு பின்னாடியே உள்ள ஒரு ரூமுங்க. இது வந்து 2வே கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் இந்த ரூமில். அப்புறம் ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே உட்காந்துட்டே வந்து சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி கீழே ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து வால் மவுண்ட்டு ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோங்க. எல்லாம் கஸ்டமர் கேட்டனால எல்லாம் ப்ராப்பராக கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறவங்களோ அதுதாங்க நாங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம ஒர்க்கு நீட்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். நம்ம ஒர்க்கு பிடிச்சிருந்தா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ண வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் லேம்புங்க. இது இன்னொரு ரூமோட ஃபுட் லேம்பு. இது மேலே ஒன்று மெயின் சுவிட்ச் போர்டுங்க. மெயின் சுவிட்ச் போர்டு. இது வந்து பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா கேட்டிருந்தாங்க, வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அது போர்டுங்க. அது சுவிட்ச் போர்டு. இதுலேயே வந்து டிவி வந்து இதுலேருந்து டிவி கேபிளுக்கு பிளான் பண்ணியிருக்கோங்க. கொண்டு வந்து பாக்ஸ் வச்சு அதில் உடச்சி வெளில தள்ளியிருக்கோம், பேக் ஹேண்ட்ரி போட்டு. இந்த ரூம்லேயும் அதேமாதிரி தாங்க. ஒரு மெயின் போர்டு, ஒரு சுவிட்ச், ஒரு பெட் சுவிட்சு, அது இல்லாமல் வால் மவுண்ட்டுக்கு, அப்புறம் லேம்ப்பு, அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஒர்க்கை பாருங்கள். இது ஏசி பாயிண்ட்டுங்க. ஏசி பாயிண்ட்டுக்கு கீழே வந்து பெட் சுவிட்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, கீழே அது உட்காந்துட்டே சார்ஜர் ப்ளக் பாயிண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. கிச்சன் வந்து அது ஆர்ஓ பாயிண்ட்டுங்க. ஆர்ஓ மேலே எக்ஸாஸுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது கிச்சனோட சுவிட்ச் போர்டுங்க. அவுட்ரு சுவிட்சு எல்லா சுவிட்சுமே அதில் வரும். இது வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேயே உள்ள பாயிண்ட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எலிவேஷனுங்க. எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா 2 அப்டவுன் லைட் பிளான் பண்ணியிருக்கோங்க. அப்புறம் சென்டரில் வந்து இன்ட் லைட் பிளான் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக போடுறேன், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து மொட்டை மாடியிலங்க. மொட்டை மாடியில் 2 ரூம் எடுத்திருக்காங்க. இது அதுக்காக ஃப்ளோரிங்லேயே பைப் போட்டிருக்கோம். சர்க்யூட் வந்து சென்டரில் வருது. அது அங்கே கொண்டு போகணும். டிவி வந்து அங்கே வைக்கிறதுனால ஃப்ளோரிங்கில் போட்டு கொண்டு போயிருக்கோம். அது ஃப்ளோரிங் வந்து 2 mm பைப் தான் போட்டிருக்கோம். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் உடஞ்சிடாது. காங்கிரீட் பைப் தான், அது குவாலிட்டியான பைப் தான் போட்டிருக்கோம். மற்றதில் வந்து லிங்க் பண்ணியிருக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஒர்க்கை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.